தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆற்றல் மிகு திரு M.K. ஸ்டாலின் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் தமிழக அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் தமிழக அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் गवर्नर तमिलनाडु श्री R.N. रवि, चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु श्री M. स्टालिन, பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே, மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா அவர்களே, மாண்புமிகு ஆளுநர் R.N. ரவி அவர்களே, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்கு பங்கு பகிர்வு மாதிரி அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க மாண்புமிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நகாய் செயல்படுத்தப்பட்டு வர பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். சமீப காலமாக இருவழிச்சாலையா மேம்படுத்துகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுறதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அடுத்து திருச்சி மாவட்டத்தோட MSME நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிக்கிட்டு வந்தாங்க. தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று எண்ண வேண்டாம். பறந்து விரிந்த இந்திய பெருநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி, மருத்துவம், அவசிய தேவைகள், உதவிகள் ஆகியவற்றை செஞ்சு தர வேண்டிய முக்கிய கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு. மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுறதும் அங்கே வாழ்கிற மக்களோட கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல.